சேலம் மாவட்டம் கெங்கவெள்ளி அருகே உள்ள ஒதியத்தூர் கிராமத்தில் பொது இடத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலை நிறுவப்பட்டு 6-7 ஆண்டுகள் ஆகின்றன. கடந்த ஆட்சியின் போதே அந்த சிலையை திறப்பதற்கு எவ்வளவோ முயற்சி எடுத்தோம். அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணப்படும் என்று திரும்ப திரும்ப சொல்லப்பட்டது. ஆனால் அந்த சிலையை திறக்க முடியவில்லை. அனுமதி பெற்றுதான் சிலையை திறக்க வேண்டும் என்று அதிகாரிகள் ஒரு வார்த்தையில் சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலையை நிறுவுவதற்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அனுமதி பெறுவது என்பது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கிறது. தமிழ்நாட்டை தாண்டினால் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் எந்த நேரத்திலும் உடனடியாக புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைகளை, அதுவும் சிமெண்டால் உருவான சிலைகளை நிறுவ முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அனுமதி பெற்றால் மட்டும்தான் வைக்க முடியும் என்ற நிலை உள்ளது. அதுவும் வெண்கல சிலைதான் வைக்க வேண்டும், சிமெண்ட் சிலைகள் வைக்கக்கூடாது. அந்த வெண்கல சிலை நிறுவக்கூடியவர்கள் தான் அதை பராமரிக்க வேண்டும், அல்லது பராமரிப்பதற்குரிய டெபாசிட் தொகையை உள்ளாட்சி அமைப்புகளுக்கு செலுத்த வேண்டும் என்றெல்லாம் பல வரையறைகள் உள்ளன. அம்பேத்கரின் சிலைகளை சுற்றி இரும்பு கம்பிகளால் ஆன கூண்டுகளை வைத்திருக்கிறார்கள். இதுவும் அம்பேத்கரை அவமதிக்கிற ஒரு செயலாகத்தான் இருக்கிறது. புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற தவேக அரசு இந்த பிரச்சனையில் கூடுதல் கவனம் செலுத்தி புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலைகளை மூடியிருக்கிற இரும்பு கம்பிகளை எல்லாம் அகற்றுவதற்கு முன்வர வேண்டும். அவருடைய திருவுருவச் சிலைகளை நிறுவுவதற்கு அனுமதி பெறுவதற்கான வழிமுறைகளை இலகுவாக்க வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவரே அனுமதிக்கக்கூடிய வகையில் அரசாணைகளை வெளியிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. ஒதியத்தூரிலும் விரைந்து அந்த சிலையை திறக்க ஆவண செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. திரு விஜயன் அவர்கள் ஒரு நாடறிந்த ஊடகவியலாளர். அவர் மீது சந்தேகப்பட்டு விசாரணை என்கிற பெயரால் நள்ளிரவு வேளைகளில் இழுத்தடித்து அலைக்கழித்திருக்கிறார்கள். விசாரிக்க வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை. காவல்துறைக்கும் அரசுக்கும் உள்ள அதிகாரம் அது. ஆனால் அவரை உளவியல் ரீதியாக அச்சுறுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் செயல்பட்டதை போன்ற ஒரு கருத்து உருவாகி இருக்கிறது. அந்த நடைமுறை எவ்வாறு இருக்கிறது? இந்த போக்கு ஜனநாயகத்திற்கு உகந்ததல்ல. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு இதை முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஊடகவியலாளர்களின் சுதந்திரத்தை பறிக்கும் வகையில் அல்லது அச்சுறுத்தும் வகையில் காவல்துறையோ அல்லது பிற துறைகளைச் சார்ந்த அதிகாரிகளோ செயல்பட அனுமதிக்கக்கூடாது. திரு விஜயன் அவர்கள் அச்சுறுத்தப்படுவது கவலை அளிக்கிறது. இந்த போக்கை கைவிட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். இந்த போக்கையும் கண்டிக்கிறோம்.